கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, எபேசியர் 6 அதிகாரம் 10 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த வார்த்தை மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கும் கூட நீங்க ஒருவேளை உங்கள் சுயமா எத்தனையோ முயற்சிகள் எடுத்து அதுல போராடி ஒரு தோல்வியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படணுமா? ஏன்னா அவருடைய வல்லமை தான், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது தான் நமக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். இதே வார்த்தையை ஆங்கிலத்தில் NIV வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்குதுன்னா, ஃபைனலி பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அண்ட் இன் ஹிஸ் மைட்டி பவர். இதே இது TPT வெர்ஷன்ல பி சூப்பர் நேச்சுரலி இன்ஃபியூஸ்ட் வித் ஸ்ட்ரென்த் த்ரூ யுவர் லைஃப் யூனியன் வித் த லார்ட் ஜீசஸ், ஸ்டாண்ட் விக்டோரியஸ் வித் த ஃபோர்ஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பவர் ஃப்ளோயிங் இன் அண்ட் த்ரூ யூ. அப்போ அவருடைய மைட்டி பவர்ல நம்ம என்ன செய்யணுமா? நம்பிக்கை வைக்கணும். அதில் நம்ம பலப்படணும். நம்முடைய சுய முயற்சிகள், மனிதர்களுடைய முயற்சிகள், ஆலோசனைகள், எத்தனையோ விதங்களில் நம்ம ஜெயிச்சிடலாம், அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லி இவ்வளோ நாட்கள் நீங்கள் போராடி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சத்துவத்தின் வல்லமையில் உங்களை பலப்படும்படியாய் தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மேலும் எபேசியர் 1 அதிகாரம் 17-20 வரைக்கும் பவுல் ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். நம்ம ஒவ்வொருத்தரும் கூட அனுதினமும் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம். அதுல 19 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. அப்போ கிறிஸ்து மரித்து 3 நாட்களுக்கு பிறகு அவரை எழுப்பும் போது அவரிடத்துல பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி அவரை எழுப்பினாரா. அப்போ மரித்து போன ஒரு சரீரமா இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் அங்கே இருந்த பொழுது பிதாவினுடைய ஆவியானவர் அங்கே கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்குள் புகுந்து அங்கே அவரை உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய பலத்த சத்துவத்தின் வல்லமை நம் பிதாவினிடத்தில் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருப்போமானால் நமக்கு பயம் வராது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மரித்த காரியங்களை கூட உயிர்ப்பிக்க வல்லமை நிறைந்த தேவன் நம் தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையில நம்ம என்ன செய்யணுமா? பலப்படணுமா? மேலும் இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம தாவீதை பார்க்கலாம். கோலியாத்துக்கு மிக எதிராய் ஒரு யுத்தம் நடந்த போது அங்க பெலிஸ்தருக்கு எதிரான யுத்தத்துல கோலியாத் நித்தமும் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் போது அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ இங்க தாவீது தான் யுத்தத்துக்கு போகிறதா அங்க சொல்லவே இல்லை. அங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் போறேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது அந்த ஒரு இடத்துல கூட சொல்லல. ஏன்னா இந்த யுத்தம் அவருடையது, ஏன்னா நான் அவரை சார்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு ஜெயத்தை தருவார்னு சொல்லி அவருடைய சத்துவத்தின் வல்லமையில அவர் பலப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறோம்? இன்றைக்கு நான் இந்த வேலையை செய்யணுமே, நான் இதை செய்து முடிக்கணுமே, நான் வெற்றியா செஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே சார்ந்திருக்கும் போதுதான் நமக்கு அநேக பயங்கள் வருகிறது. ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவரை சார்ந்து அவருடைய சத்துவத்தின் வல்லமை அதை செய்து முடிக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போமானால் இன்றைக்கு நம் எந்த காரியங்களிலெல்லாம் நம்ம ஜெயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுப்பார். யுத்தம் கர்த்தருடையது. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட, எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய பலத்தை சார்ந்து நாங்கள் ஜெயத்தை எடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்பா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவர். இந்த நாட்களிலும் அப்பா அப்பா இதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதே, இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில திரும்ப வருமா, திரும்ப உயிர் பெறுமா என்று சொல்லி அப்பா உம்முடைய மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையை அனுப்பி, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி அந்த காரியங்கள் உயிர் பெறும்படியாக, ஜீவன் பெறும்படியாக நீர் செய்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த யுத்தத்தை நீர் செய்து முடிக்கிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.